மீனம்பக்கு தூய ஆவி ஆலயத்தில் வந்து ஒவ்வொரு இயரும் வந்து நம்ம வந்து கிராண்டாக வந்து எக்ஸிபிஷன் நடத்திட்டு இருக்கோம். புதுவிதமான கிரியேட்டிவிட்டி இதெல்லாம் உங்களுக்கு இந்த எக்ஸிபிஷன் நீங்கள் பார்த்து அதை கற்றுக்கிட்டீங்க. இந்த இந்த விவிலிய கண்காட்சின்றது கடவுளுடைய இறைவார்த்தையை வந்து மற்றவங்களுக்கு போதிக்கிறது தான். அதை நம்ம பங்கு மக்கள் செய்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. இந்த தடவை வந்து பங்கு எடுக்காத நிறைய அன்பியங்கள் பங்கெடுத்திருக்கிறாங்க. குழந்தைங்களை வச்சு குழந்தைகள் நிறைய பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. இளையோர்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இளையோர்கள் வந்து பைபிளை எடுக்கிறாங்கன்றதே ஒரு அதிசயம்தான் இல்லையா? ஆனால் இப்போ இருக்க இந்த இதில் வந்து நிறைய இளையோர்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அது ரொம்ப சந்தோஷமான விஷயம். ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க. நீங்கள் என்ன அன்பியம்? உங்கள் பேர் என்ன? எங்கள் அன்பியத்தோட பேர் மகிமை மாதா அன்பியம். என்னோட பேர் அக்ஸிலியா மேரி. உங்கள் பேர் என்ன? நீங்கள் எந்த அன்பியத்துலேருந்து வரீங்க? என் பேர் வந்து அபிஷேக். நான் வந்து வேளாங்கண்ணி மாதா அன்பியத்துலேருந்து வரேன். ஓகே, இந்த எக்ஸிபிஷனில் இத்தனை வருஷமாக நல்லா ஒரு கிராண்டாக பண்ணிட்டு இருக்காங்க. இது எப்போலேருந்து ஆரம்பிச்சது? நீங்கள் என்னென்ன புதுவிதமாக இதில் வந்து நீங்கள் பார்க்குறீங்க? இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நிறைய ஃபாதர்ஸ் வந்துடுவாங்க, வந்து ஜட்ஜஸ்மெண்ட் கொடுப்பாங்க, கமெண்ட்ஸ் கொடுப்பாங்க. இன்னும் என்ன பண்ணலாம், இதனால் என்ன உங்களுக்கு பெனிஃபிட் ஆகுது, இது வந்து என்னன்றத முக்கியமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா எல்லாரையும் ஒன்றா சேர்க்கறது தான் அதோட விஷயமே. எல்லாமே ஒன்றா இருப்போம் அந்த டைமில் மட்டும்தான். மிஞ்சி போனால் ஒரு 3 hours எல்லாமே ஒன்றா இருப்பாங்க. அந்த டைமில் எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்காது, எதுவுமே இருக்காது. வந்தோம், கடவுளை பார்த்தோமா, அந்த பைபிள் பற்றி சில விஷயங்கள் கேட்டோமா, பார்த்தோமா, அந்த மாதிரி இதுவாக போகிறோம். சில விஷயம் தெரியாதவங்களுக்குள்ள தெரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம். இது கரெக்டாக ஒரு 6 வருஷத்துக்கு மேலே நடந்துட்டு இருக்கு. என் பேர் டெய்சி. நான் வந்து திருக்குடும்ப அன்பியத்துலேருந்து வந்திருக்கேன். நான் ஓகே, எல்லா வருஷமும் நீங்கள் விவிலிய கண்காட்சி நடத்திட்டு இருக்கீங்க. இந்த ஜென்ரேஷனுக்கு நீங்கள் எப்படி வந்து மக்களுக்கு கருத்தை கொண்டு போகணுன்னு என்ன புதுவிதமாக நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்க? நாங்கள் வந்து இந்த டைம் வந்து நாங்கள் திருப்பாடலை பற்றி நாங்கள் சொல்லுறோம். திருப்பாடலை பற்றி தாவீது வந்து 150 தான் எழுதியிருக்காருன்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து 150 அவர் எழுதலை. யார் யார் எழுதியிருக்காங்கன்றது நாங்கள் ஒரு புதுசாக வந்து ஒரு சார்ட் எழுதியிருக்கோம். அதில் வந்து எல்லாருக்கும் வந்து அதை பார்க்கும்போது யார் யார் எது எழுதியிருக்காங்க அப்படின்றது தெரியும். அதுக்கப்புறம் வந்து திருப்பயணியான தாவீதை பற்றி, எதிர்நோக்கின் திருப்பயணியான தாவீதுன்றது வந்து இந்த டாப்பிக்காக இருக்குது எங்களுக்கு. அதில் வந்து நாங்கள் எல்லாத்தையும் சார்ட்டு அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கும் போது எல்லாம் நாங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சிறு பிள்ளைகள்லேருந்து எல்லாருமே வந்து பார்க்குறாங்க. என் பேர் வந்து சோஃபியா. நாங்கள் வந்து ஜெபமாலை அன்பியம். ஆக்சுவலாக எங்களோட தலைப்பை வந்து பார்த்திங்கன்னா எதிர்நோக்கின் திருப்பயண அப்ரஹாம். எப்போவுமே வருஷம் நிறைய சார்ட் ஒர்க் பண்ணுவோம். அதாவது எழுதுவோம், அதாவது நிறைய பிக்சர்ஸ் எடுத்து அதை கட் பண்ணி இது பண்ணுவோம். ஸோ இந்த வாட்டி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கணும்னு சொல்லி நம்ம அதில் என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், என்ன புரிஞ்சுட்டோம்னு சொல்லி அது கொஞ்சம் லைவாக எக்ஸ்பீரியன்ஸாக நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுனால தான் ஒரு சின்ன ஒரு இது மாதிரி பண்ணியிருக்கோம். ஆண்டவரின் உடன்படிக்கை வந்து ஒரு லைவாக பண்ணியிருக்கோம். உள்ளே வந்து எப்படி சொல்கிறது, அந்த வேர்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் பண்ணியிருக்கோம். உள்ள ப்ரெசென்டபிளாக பண்ணியிருக்கோம். நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரீ பண்ணியிருக்கோம். எப்படின்னா இது வந்து நம்பிக்கையின் மரம். அதாவது எல்லா வேர்ட்ஸ், அதாவது கடவுளின் நம்பிக்கையான வார்த்தை, நமக்கு எப்படி அந்த வார்த்தை வந்து நம்பிக்கை ஊட்டுது அப்படின்றத வந்து வெளிப்படுத்துறது வழியாக ஸோ இந்த மாதிரி ஒரு மரம் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாமே எப்படின்னா ஜஸ்ட் நிறைய பேப்பர்ஸாக கட் பண்ணாமல் பட் நாங்கள் என்ன ஃபீல் பண்ணோம், நாங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டோன்றதை வந்து வெளிப்படுத்துகிற விதமாக பண்ணியிருக்கோம். எக்ஸிபிஷன் நடந்துட்டு இருக்கு. இந்த ஜென்ரேஷன் கேப்புக்கு இந்த விவிலிய கண்காட்சியை நீங்கள் எப்படி ஒப்பிட்டு பார்க்குறீங்க? என்ன புது விதமாக உங்களுக்கு அந்த கண்ணோட்டத்தோடு நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் கவனித்து பார்க்குறீங்க? அதாவது இன்று 22ஆம் தேதி செப்டம்பர் மாதம் தூய பரிசுத்த ஆண்டவர் ஆலயத்தில் மீனம்பாக்கு பங்கில் வந்து இந்த எக்ஸிபிஷன் நடந்துக்கிட்டு இருக்குது. இது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா பெரியவர்களை விட இளையோர்களுடைய பங்கு தான் ஜாஸ்தியாக இருக்குது. அவங்களுடைய பார்ட்டிசிபேட், அவங்களுடைய பங்களிப்பு, அந்த பங்களிப்புங்கிறது இளையோருடைய பங்களிப்பு வந்து எவ்வளவு இறைவார்த்தை மீது பற்றுள்ளவர்களாக இருக்கிறதுங்கிறது இந்த எக்ஸிபிஷனில் வெளிப்படையாக தெரிகிறது. பெரியவர்கள் முன்னிலை வைத்தாலும் அதற்கு பின்புலத்தில் இருந்து இளையவர்கள் தான் அந்த பின்புலத்தில் எல்லா வித வேலைகளும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது இறைவார்த்தை எவ்வளோ தூரம் அவர் நம்பிக்கை இருக்கிறதோ அந்த அளவுக்கு அவருடைய உழைப்பு அந்த கண்காட்சியில் வெளிப்பட்டு தெரிகிறது. உங்கள் பேர் என்ன? நீங்கள் எந்த அன்பியம்? என் பேர் ஆண்டனி மேரி. நான் டொமினிக் சாவியோ அன்பியம். நாங்கள் எல்லாரும் டொமினிக் சாவியோ அன்பியம். ஓகே, ஸோ நீங்கள் வந்து இந்த எக்ஸிபிஷனை வந்து ஒவ்வொரு இயரும் பார்த்துட்ருக்கீங்க. இந்த காலகட்டத்துக்கு, இந்த தொழில்நுட்பத்துக்கு நீங்கள் என்னெல்லாம் புதுவிதமாக யூஸ் பண்ணி மக்களுக்கு வந்து உங்களுடைய அந்த கருத்தை வந்து வெளிப்படுத்திட்டு இருக்கீங்க?
புதுவிதமான நான் பெருசாக எதுவும் பண்ணல. குழந்தைங்கள வச்சு எனக்கு தந்திருக்க தலைப்பு வந்து திருமுழுக்கு யோவான். அந்த திருமுழுக்கு யோவானோட அரசர் ஏரோதரசன் ஏரோதியா திருமுழுக்கு யோவான் தலை வெட்டப்படுற அந்த ஒரு நிகழ்ச்சியை மட்டும் நாங்கள் பிள்ளைங்களை வச்சு எடுத்திருக்கோம். அதுதான் புதுமையாக நான் கொண்டு வந்திருக்கேன். வேற பெருசாக எதுவும் கொண்டு வரல. ஏன்னா இதுதான் எனக்கு முதல் தடவை. இந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நான் அடுத்தடுத்து இன்னும் நல்லா பெட்டராக பண்ணுவேன். ஓகே, காலங்காலமாக வந்து எப்பயுமே வந்து ஒரு சார்ட்ல எழுதி மக்களுக்கு வந்து இதுதான் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் என்ன புதுசாக வந்து மக்களுக்கு வந்து இந்த கருத்து மனதில் போய் கொண்டு சேர்க்கணும்னு நினைக்கிறீங்க? இந்த ஜென்ரேஷனுக்கான பிள்ளைங்களுக்கு அது எப்படி போய் கொண்டு போய் கொடுத்தா அவங்க எப்படி அதை கற்றுப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நாம் சாதாரணமாக எழுதி வச்சோம் அப்படின்னா ரீட் பண்ணிட்டு அதோட மறந்து போயிடுவாங்க. இப்போ ஒரு கேரக்டராக கொண்டு வரும்போது இவங்களை பார்த்தா யோவானோட தோற்றம் இப்படி தான் இருக்கும்னு அவங்க மனசில் கொஞ்சம் பதிஞ்சுக்கும். இன்னொரு நாள் பார்க்கும்போது இந்த பையன் யோவானா இருந்தான், இல்லை இந்த பிள்ளை இப்படி இருந்தான்னு சொல்லிட்டு புரியும் போது நான் அதை அவங்க மனசில் கொண்டு போகிறேன்னு ஒரு நம்பிக்கை எனக்கு. நான் எழுதி வைக்கிறத விட இந்த மாதிரி காட்சிப்படுத்துறேன். உங்கள் பேர் என்ன? நீங்கள் எந்த அன்பியத்துலேருந்து வரீங்க? லூர்து மாதா அன்பியம். என் பேர் ஏசுதாஸ். அப்புறம் நீங்கள் என்ன மக்களுக்கு வந்து நீங்கள் புதுசாக கருத்தை சொல்லணும்னு நினைக்கிறீங்க? எந்த விதத்தில் சொல்லணும்னு நினைக்கிறீங்க? இது இல்லாத நேச்சுரலாக செய்து காட்டணும். சின்ன பிள்ளைங்களை வச்சு ஒவ்வொருத்தருக்கும் எப்படி எப்படி இது பண்ணால் கடவுள் எப்படி போச்சு சார் வந்தார்னு சொல்லிட்டு நேச்சுரலாக செய்யணும். இது படம்லாம் வரைஞ்சிட்டு அவ்வளோ இது இல்லை. இப்போ ஏன்னா காலம் முன்னேறி போயிடுச்சு. நேச்சுரலாக தான் எதிர்பார்க்குறாங்க. காலத்துக்கு ஏற்ற மாதிரி செய்யணும். ஆண்டி, உங்கள் பேர் என்ன? நீங்கள் எந்த அன்பியத்துலேருந்து வரீங்க? என் பேர் ராஜம், சூசேப்பர் அன்பியம். நடந்துட்டு இருக்க இந்த எக்ஸிபிஷனில் நீங்கள் வந்து எந்த ஒரு புது விதமாக இந்த விவிலிய கண்காட்சியை பார்த்து நீங்கள் என்ன புதுசாக கற்றுக்கிட்டீங்க? நீங்கள் ஒவ்வொரு வருஷமும் வந்து தனியாக ஃபுல்லாக ரூமில் வச்சதுனால நிறைய பேருக்கு பங்கெடுக்க முடியாது. இந்த வருஷம் நல்லா இருந்தது. ஹாலில் வச்சதுனால நல்லா இருந்தது. எல்லாரும் நல்லா பண்ணியிருக்காங்க, நல்லா கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காங்க. நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. மக்கள், உங்கள் பேர் என்ன? நீங்கள் எந்த அன்பியத்துலேருந்து வந்து இந்த எக்ஸிபிஷன் நடத்திட்டு இருக்கீங்க? என்னுடைய பேர் வந்து எம் இருதயதாஸ். திரு இறுதி ஆண்டவர் அன்பியம்ன்றதுல நான் தலைவராகவும் இருக்கிறேன். இப்போது இது வந்து வருஷம் வைக்கிற ஒரு நிகழ்வு. இந்த நிகழ்வு வந்து கிட்டத்தட்ட என்னுடைய கவனத்தில் ஒரு 17-18 வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போது ஒவ்வொரு வருஷமும் ஒரு மாற்றத்தை என்னால் காண முடிகிறது. ஏன்னா அப்போத்துலேருந்து இப்போது வரைக்கும் நான் இதனுடைய தலைவராக இருந்துக்கிட்டு இருக்கிறேன். அன்பின்றது வந்து எல்லாரும் இணைஞ்சது. அதில் இளைஞர்களும் வந்து வேலை பார்க்கணும், சிறு குழுக்களை சேர்ந்தவங்களும் வந்து வேலை பார்க்கணும். அதனால் அன்பு என்றப்போ மற்ற குழுக்களுக்கு தனியாக எந்த விதமான முன்னுரிமையும் கொடுக்கக்கூடாது. எல்லாரும் அன்பியத்தில் ஒன்றா சேர்ந்து செய்யணும். அப்படின்றப்போ இதனுடைய பார்ட்டிசிபேஷன் வந்து நிறைய ஆனது மட்டும் இல்லாமல் நிறைய பீப்புளை அட்ராக்ட் பண்ணுற அளவுக்கு அவங்களால அதை அட்ராக்டிவாக செய்ய முடிஞ்சுது. பிகாஸ் ஆஃப் தி யங்ஸ்டருடைய ஒரு நியூ விஷன், புதிய கருத்துக்கள், அது இல்லாமல் பெரியவர்களுடைய ஒரு சிந்தனைகள், இது ரெண்டும் சேர்ந்து வரப்போ ஒரு புதிய ஒரு கவுண்டர்ஸை என்னால் பார்க்க முடிஞ்சது இந்த வருஷம். இறை அன்பில் மட்டும் அல்ல, பிறர் அன்பிலும் அவர்கள் வாழ்வதற்கும் வளர்வதற்கும் உறுதுணையாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இது என்னுடைய கிட்டத்தட்ட ஒரு 19 வருட அனுபவத்திலிருந்து நான் இதை சொல்லுகிறேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி ஒரு 16-17 வருஷம் முன்னாடி தான் ஆரம்பித்தாங்க. இப்போ வந்து கிட்டத்தட்ட 19வது நிகழ்வுன்னு நான் நினைக்கிறேன். அதனால் இந்த நிகழ்வோடு தொடர்ந்து நடக்கணும் அப்படின்ட்டு நான் ஆசைப்படுறேன். இது பின்னாடி வரவங்க கூட நிறைய பேர் இதில் பங்கெடுத்து பயன்பெறுவார்கள் என்று நம்பிக்கை எனக்கு உண்டு. இந்த வாய்ப்புக்கு நான் நன்றி கூறுகிறேன். தேங்க்யூ வெரி மச். காட் பிளஸ் யூ ஆல். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எல்லோருக்கும் என் இனிய வணக்கங்கள். இன்றைய நாள் ரொம்பவும் மகிழ்ச்சியான நாள். ஏனென்றால் இந்த மீனமாக்கும் பங்குக்கு நான் பங்கு தந்தையாக வந்து முதல் முறையாக இந்த இடத்துல இன்றைய நாளில் விவிலிய கண்காட்சியை நாங்கள் கொண்டாடுகிறோம். ரொம்ப அற்புதமாக இருக்குது. மக்கள் எல்லோரும் இணைந்து, அன்பியங்களாக இணைந்து, அன்பிய தலைவர்கள் பொறுப்போடு இணைந்து அற்புதமாக இந்த நாளை சிறப்பு செய்திருக்கிறார்கள். பல தலைப்புகளின் கீழ் இன்றைய நாளில அற்புதமாக விவிலிய விளக்கங்களை கொடுத்து இன்றைய நாளில் இந்த விவிலிய கண்காட்சி கொண்டாட்டத்தை சிறப்பாக செய்திருக்கிறார்கள். இது எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது, உற்சாகத்தை அளிக்கிறது. எனவே நான் எல்லா அன்பிய தலைவர்களையும் மக்களையும் பாராட்டுகிறேன். தொடர்ந்து இன்னும் அதிகமாக மீனமாக்கும் பங்கில இன்னும் நம்பிக்கை, விசுவாச, ஆன்மீகத்தை வளர்க்கிற இது போல காரியங்கள் இன்னும் நிறைய நடந்து மக்கள் ஆன்மீகத்தில் வளர என்னால் முடிந்த நல்ல காரியங்களை நான் முன்னெடுப்பேன். ஆன்மீக காரியங்களை முன்னெடுப்பேன். நானும் உங்களோடு சேர்ந்து பயணிப்பேன். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நன்றி.